அப்போ ஒரு நாளைக்கு அதிகப்படியாக ஒருத்தவங்களுக்கு 2 போதுமானது, குட்டி குட்டி இருந்தால். நல்ல பெருத்த நெல்லிக்காய்னா 1 போதுமானது. இந்த நெல்லி குடிநீர் எப்படி பண்ணலாம்? 2 விதமாக பண்ணலாம். ஒரு காட்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு காட்டு நெல்லிக்காய் நல்லா இவ்வளோ பெருசு வச்சுக்கலாம். ஒரு காட்டு நெல்லிக்காய் இருந்து இவ்வளோ பெருசு இருந்தால் அதுக்கு பேர் எலுமிச்சம்பழம் மேடம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. இவ்வளோ பெரிய காட்டு நெல்லிக்காய் நாங்கள் பாருங்கள் திருப்பத்தூர் சைடில் நிறையவே இருக்குது. இல்லை உங்கள் ஊரில் இவ்வளோண்டு தான் கிடைக்குதா, 2 கூட எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணிவிட்டு, வாஷ் பண்ணிவிட்டு, கட் பண்ணிவிட்டு, ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு, அந்த தண்ணியில் இந்த நெல்லிக்காயை போட்டுட்டு அதை என்ன பண்ணால் லைட்டாக சூடு பண்ணும். அந்த மாதிரி குடிக்கிறது உண்டு. ஆனால் நம்ம நல்லா கொதிக்க வைக்கும் போது அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, அந்த காட்டு நெல்லிக்காவை கட் பண்ணி ஒரு பிளெண்டரில் போட்டு சாதா தண்ணி ஊற்றி, இல்லைனா தண்ணிக்கு பதில் மோர் ஊற்றி, கொஞ்சம் மோர் இல்லைனா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அடித்து அதை புழிஞ்சிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி போட்டு அதில் உப்பு போட்டு குடிக்கலாம். இல்லை வெறுமனே குடிக்கலாம். இல்லை தண்ணிக்கு பதில் மோர் ஊற்றி அதில் உப்பு போட்டு குடிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம். ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது.